சட்டுன்னு ஒரு கேள்வி. 101 கியூப் எவ்ளோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மனசுக்குள்ளேயே போட முடியுமா? இதோ பதில் 10,30,301. அப்பா, பார்க்கவே எவ்ளோ பெரிய நம்பரா இருக்கு இல்லையா? ஆனா நம்புவீங்களா? இத கால்குலேட்டர் இல்லாம உங்க மனசுக்குள்ளேயே சில நொடிகள்ல கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. அந்த வழிய பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரே ஒரு விஷயம் அல்ஜீப்ரா, அதாவது இயற்கணிதம். ஆமாங்க, நாம இன்னைக்கு அல்ஜீப்ராவோட சில சீக்ரெட் ஷார்ட்கட்ஸ பார்க்க போறோம். ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ், அதாவது சிறப்பு பெருக்கல்கள். அப்புறம் ஃபேக்டரைசேஷன், அதாவது காரணிப்படுத்துதல். இது கணக்க வேகமா போடுறதுக்கு மட்டும் இல்ல, பெரிய பெரிய சிக்கல்களை எப்படி சின்னதா உடைச்சு பார்க்கறதுன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சரி, வாங்க உள்ள போலாம். முதல்ல அல்ஜீப்ராவோட ஷார்ட்கட்ஸ பார்ப்போம். அப்புறம் அப்படியே ரிவர்ஸ்ல போய் காரணிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சில அட்வான்ஸ்ட் டெக்னிக்ஸ், பொதுவான விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, கடைசியா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். வாங்க பகுதிக்குள்ள போகலாம். இயற்கணிதத்தோட ரகசிய குறுக்கு வழிகள். கணக்கு போடுறதுக்கு சில மேஜிக் தந்திரங்களை கத்துக்க தயாரா இருங்க. அப்போ இந்த சிறப்பு பெருக்கல்கள்னா என்ன? சிம்பிளா சொன்னா இது சில ரெடிமேட் ஃபார்முலாஸ். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். பெரிய பெரிய பெருக்கலை எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா விடைக்கு போயிடலாம். சரி, நாம ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டோமே, ஞாபகம் இருக்கா? 1 கியூப். அதை சால்வ் பண்றதுக்கான ரகசியமே இந்த a+b³ ஃபார்முலா தான். பாருங்க இந்த ஃபார்முலா எப்படி வேலை செய்யுதுன்னு. 101 நாம 100 + 1 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம கிட்ட a = 100, b = 1 அப்படின்னு இருக்கு. இது அப்படியே நம்ம ஃபார்முலால போடுவோம். சோ 100 கியூப், அதுக்கப்புறம் 3 பெருக்கல் 100 பெருக்கல் 1, பிராக்கெட்ல 100 + 1, அப்புறம் 1 கியூப். இதெல்லாம் பார்க்க பெருசா இருந்தாலும் 100 வச்சு கணக்கு போடுறது ரொம்ப சுலபம் இல்லையா? பாருங்க, எல்லாத்தையும் கூட்டினா வந்துருச்சு பாருங்க பதில். 1,30,301. எவ்ளோ சிம்பிள்! இந்த a+b² மாதிரி இன்னும் சில ரொம்ப பயனுள்ள ஃபார்முலாஸ் இருக்கு. a+b², a−b³, அப்புறம் a+b × a - b = a² - b². இதெல்லாம் அல்ஜீப்ராவோட சூப்பர் ஹீரோஸ் மாதிரி. ஞாபகம் வச்சுக்கிட்டா கணக்கு டக்கு டக்குன்னு முடியும். இந்த ஃபார்முலா எல்லாம் வெறும் எழுத்து மட்டும் இல்ல, அதை நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியும். இங்க பாருங்க, a+b² அப்படிங்கறத ஒரு பெரிய சதுரத்தோட பரப்பளவா காட்டியிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு a² சதுரம், ஒரு b² சதுரம், அப்புறம் 2 ab செவ்வகங்கள் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்தா கரெக்டா ஃபார்முலா வருது பாருங்க. கணக்க படமா பார்க்கும்போது எவ்வளவு ஈஸியா புரியுதுல்ல? சரி, இதுவரைக்கும் நாம சின்ன சின்ன துண்டுகளை ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்கணும். இப்போ அப்படியே ரிவர்ஸ் கியர் போட போறோம். ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து அது என்னென்ன சின்ன துண்டுகளால் ஆனதுன்னு உடைச்சு பார்க்க போறோம். ஒரு புதிரை விடுவிக்கிற மாதிரி. வாங்க, காரணிகளை வச்சு பின்னோக்கி போலாம். காரணிப்படுத்தல், அதாவது ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய அல்ஜீப்ரா கோவையை எடுத்து அதோட மூலப்பொருட்களா, அதாவது பெருக்கல் வடிவத்துல சின்ன சின்னதா பிரிக்கிறது தான் காரணிப்படுத்தல். அப்படி பிரிக்கிற ஒவ்வொரு சின்ன பகுதிக்கும் பேரு தான் காரணி. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ 12ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3ன்னு பிரிப்போமோ, அதே மாதிரி தான் ஒரு அல்ஜீப்ரா கோவையையும் அதோட அடிப்படை காரணிகளா பிரிக்கிறோம். அவ்வளவுதான் விஷயம். சரி, இதுல ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு. குறிப்பா 3 உறுப்புகள் இருக்கிற கோவைகளுக்கு, அதாவது ட்ரைனாமியல்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெக்னிக்கோட பேரு ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம், அதாவது நடு உறுப்பை பிரித்தல். இங்க பாருங்க, ax² + bx + cன்னு ஒரு கோவை இருக்கு. ஸ்டெப் ஏவையும் சியையும் பெருக்கணும். ரெண்டாவது, அந்த பெருக்கல் மதிப்புக்கு 2 காரணிகளை கண்டுபிடிக்கணும். அந்த 2 காரணிகளை கூட்டினா நடுவுல இருக்கிற b வரணும். இதுதான் இங்க முக்கியமான கட்டம். அப்படி 2 காரணிகளை கண்டுபிடிச்சிட்டா நடு உறுப்புக்கு பதிலா அந்த 2 காரணிகளை வச்சு கோவையை பிரிச்சு எழுதிடலாம். அப்புறம் புதுசா கிடைச்ச 4 உறுப்புகளை குரூப் பண்ணி சுலபமா காரணிப்படுத்திடலாம். இதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் தேவை, ஆனா கத்துக்கிட்டா ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் இது. ஓகே, இப்போ காரணிப்படுத்த கத்துக்கிட்டோம். இந்த திறமையை வச்சு அடுத்து என்ன செய்யலாம்? 2 அல்ஜீப்ரா கோவைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது அதுக்கு பொதுவான விஷயங்களை கண்டுபிடிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச HCF மற்றும் LCM தான். ஆனா இப்போ எண்களுக்கு பதிலா பல்லுறுப்பு கோவைகளுக்கு பார்க்க போறோம். HCF, அதாவது மீ போ வா நா என்ன? கொடுக்கப்பட்ட எல்லா கோவைகள்லயும் பொதுவா இருக்கிற மிகப்பெரிய காரணி. சிம்பிளா அதுகளோட காமன் ஃபவுண்டேஷன் மாதிரி. ஆனா LCM, அதாவது மீ போ மா நா, கொடுக்கப்பட்ட எல்லா கோவைகளாலையும் வகுபடக்கூடிய மிகச்சிறிய கோவை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, கவனமா புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு.
இது வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட சிறப்பு பெருக்கல்கள், காரணிப்படுத்துதல், HCF, LCM இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய களத்துல இறக்க போறோம். அதுதான் இயற்கணித பின்னங்கள். விகிதம் ஒரு கோவை, அதாவது ரேஷனல் எக்ஸ்பிரஷன். பேர் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் விஷயம் சிம்பிள் தான். நம்ம சாதாரண ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது அல்ஜிப்ராவை கத்துக்கிட்டு லெவலப் ஆனா எப்படி இருக்குமோ அதுதான் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். அதாவது மேலையும் கீழையும் எண்களுக்கு பதிலா பல்லுறுப்பு கோவைகள் இருக்கும். சரி, இந்த மாதிரி சிக்கலா இருக்கிற கோவைகளை எப்படி சுருக்குறது, எப்படி கூட்டுறது, கழிக்கிறது, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு திறவுகோல் தான், காரணிப்படுத்தல். ஆமாம், காரணிப்படுத்தினா மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். உதாரணத்துக்கு, ஒரு விகிதமுறு கோவைய இன்னொன்னால வகுக்கணுமா? நாம சின்ன வயசுல படிச்சதுதான். வகுக்கிறதுக்கு பதிலா தலைகீழா போட்டு பெருக்கணும். ஆனா இங்க பெருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. மேலையும் கீழையும் இருக்கிற கோவைகளை காரணிப்படுத்தி பொதுவான காரணிகளை அடிச்சுட்டா கணக்கு பாவி முடிஞ்ச மாதிரி. அதுக்கப்புறம் பெருக்கிறது ரொம்ப சுலபம். அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த ஃபார்முலாக்களும் டெக்னிக்ஸும் வெறும் பரீட்சைக்காக மனப்பாடம் பண்ற விதிகள் மட்டும் இல்ல. உண்மையில இது எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள். ஒரு பெரிய பார்க்கவே பயமுறுத்துற பிரச்சனையை கூட எடுத்து அதை சின்ன சின்னதா நம்மால கையாளக்கூடிய பகுதிகளா உடைச்சு பார்க்கறதுக்கு இந்த கருவிகள் நமக்கு கத்துக் கொடுக்குது. இது கணக்குக்கு மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை அணுகிற முறைக்கே ஒரு புது பார்வையே இது கொடுக்கும். காரணிப்படுத்துதல்ங்கிறது ஒரு விஷயத்த உடைச்சு பார்க்கறது. சரி, கணிதத்தை ஒரு பக்கம் வைப்போம். உங்க வாழ்க்கையில இருக்கிற ஏதோ ஒரு பெரிய சிக்கலை எடுத்துக்கிட்டு அதோட சின்ன சின்ன காரணிகளை கண்டுபிடிச்சா அந்த சிக்கலை தீர்க்க முடியுமா? அப்படி எந்த சிக்கலை உங்களால தீர்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.